எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சோத்திரிக்கிற பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்று வேதத்திலே நாங்கள் படிக்கிறது போல உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே அந்த பயபக்தி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய பலிபிடத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து நின்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையை சொல்லுவது ஆண்டவரே அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் எல்லாருக்கும் அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் கூட இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரை. அந்த வார்த்தையினுடைய முழு ஆசீர்வாதத்தையே நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீங்கள் கிருபை பாராட்டு. எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அதற்கேற்ற பிரதிபலனை உடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் கொடுத்து அவருடைய குடும்பங்களை செழித்திருக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஒரு கஷ்டமான செய்தி தான் நான் எடுத்திருக்கிறேன். என்னன்னு தெரில, ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் கொடுத்தாரு எனக்கு. நானும் 2 நாளாக உட்காந்து எல்லா பகுதியும் படித்து பார்த்தேன். ஆண்டவர் அதெல்லாம் வேண்டாம் சொல்லி யார் தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்து ஆண்டவர் அந்த வசனம் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்தா நிஜமாக அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக தான் இருக்கும். நாமளாக ஆண்டவருடைய வசனத்தை தெரிந்து கொள்ள முடியாது. இவ்வளோ பெரிய வேத புத்தகத்தில் அருமையான வேத வசனம் எல்லாமே, அதில் நாமளாக ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறத விட ஆண்டவராக செலக்ட் பண்ணி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் இல்லை? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து தருவார் தெரியல. நாம் ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நேராக போகலாம். வேதத்தில் உள்ள நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் வேதத்தில் இருக்குது. 2 பேதுரு 1:20-21 படிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்போ வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசன வசனமோ சுய தோற்றனா என்னது? அதுவாக ஒரு பொருள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வசனம், தீர்க்க தரிசனமானது எப்படி இருக்கா? பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் வேதத்தில் இருக்குது. அப்போ பாஸ்ட் கூட காலைல கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். எந்த தீர்க்க தரிசனமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அது எங்கேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்? வேதத்தில் இருக்குதா? வேதத்தில் இருந்தால் அது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அதை குறித்து கொஞ்சம் யோசித்து தான் முடிவு எடுக்கணும். வேதத்தில் இல்லாத எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் அப்போஸ்தலர் 7:37 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதா ஸ்தேவான் அங்கே சாட்சியாக சொல்கிறார். கடைசியில் அவரை கல்லால் அடித்து கொல்லும் பொழுது ஸ்தேவான் சொல்கிறாரு, மோசே சொன்ன வார்த்தையை அங்கே நினைவு கூர்றார். உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். ஏசு மாம்சத்தில் வந்தார், நம்ம நடுவிலேயே வாசம் பண்ணார். அவரை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணாங்க? 5 புருஷன் உனக்கு இருந்தாங்க, இப்போ இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா நீங்கள் தீர்க்கதரிசி ஐயா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அது வரைக்கும் அந்த அம்மா என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இந்த விஷயத்தை சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்க? தீர்க்கதரிசி. பின்னால் நடந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? தத்ரூபமாக பார்த்தது போல சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? தீர்க்கதரிசி. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வெறும் சுவிசேஷகராக சுற்றி திரியல, அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் மேய்ப்பராக இருந்தார், அவர் போதகம் பண்ணார். 5 வித ஊழியமும் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைவேறுச்சு. யாரெல்லாம் அது புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அல்லேலுயா சொல்லாமா? லேலுயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், மரித்தோரை உயிர்ப்பித்தார், சுவிசேஷம் சொன்னார். ஓமைகளால், ரொம்ப நிறைய ஓமைகளால் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்புறம் எல்லாரையும் சுகமாக்கினார், தீர்க்க தரிசனம் சொன்னார், மெய்ப்பனை போல ஆடுகள் மேலே அவருடைய கரிசனை எல்லாவற்றையும் சொன்னார். அப்போ அடிக்கடி அவருடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணார்? டீச் பண்ணார். போதகர் போல் அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் பொறுமையாக ஜெபம் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் இருக்கிறதுலையே பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் அடிக்கடி ஏதாவது பைபிளில் புரியலைன்னா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த பைபிளில் இப்படி படிச்சுட்டு வரோம் ரெகுலராக, இது எனக்கு புரியலையே அப்படின்னு
கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தப்பட்டவைகள் உனக்குரியது, மறைவாக இருக்கிறவைகள் சொல்ல மாட்டிங்களா, தேவனுக்குரியது. அதோட வாய முடியுன்னு எப்போ வெளிப்படுத்த உங்களுக்கு சித்தமாக இருக்குதோ அப்போ வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகிடுவேன். அப்போ நம்ம கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த எந்த காரியத்தை சித்தமாக இருக்கிறாரோ அதை நம்ம கேட்டு என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை என்ன பண்ணோம், வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஒரு வேடிக்கையான கதை படித்தேன். இன்றைக்கி தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஏழை மனுஷனுக்கு கோழி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துச்சான். அவர் போய் என்ன பண்ணார், கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 கோழி வாங்கிட்டு வந்தாராம். 100 கோழி வாங்கிட்டு வந்துட்டு, சரி நம்ம தான் சரியாக நம்மளுக்கு கோழி வளர்ப்பு பற்றி தெரியல, நம்ம ஊரில் யாராவது பெரிய மனுஷன் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படித்த ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட போய், ஐயா நான் ஒரு 100 கோழி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நல்லா வளர்க்குறது எப்படி, இந்த கோழியெல்லாம் நான் நிறைய பெருக்கி நல்லா ஒரு கோழி பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நல்லா வளர்க்குறது எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. இரு இப்போ தான் ரஷ்யாவிலேருந்து கோழி வளர்ப்பு பற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கிறேன், நான் உனக்கு அதை சொல்கிறேன், நீ அப்படியே செய், உன் கோழியெல்லாம் டபுள் மடங்கு பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை படித்ததெல்லாம் இவருக்கு சொன்னாராம். சரிங்க ஐயா, இப்போயே நான் அதெல்லாம் போய் என்ன பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதெல்லாம் செஞ்சாராம். 50 கோழி அவுட்டு. ஓடி வந்தாராம், ஐயா 50 கோழி செத்து போச்சு ஐயா அப்படின்னு நீ கவலைப்படாத, இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து சுட சுட ஒரு செய்தி வந்திருக்குது, கோழி வளர்ப்பு பற்றி அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு, நான் அதை உனக்கு சொல்கிறேன், நீ அதை செய் அப்படின்னு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொன்னாராம். அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணார். கோழி வளர்ப்பில் 25 கோழி செத்து போச்சு. மொத்தம் எவ்வளோ இருக்குது இப்போ, வேணும் 25 தான் இருக்குது, 75 போச்சு. உடனே அவர் சொன்னாரா, இரு எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்கிறேன், என்ன நீ அதை செய், இப்போ பார் உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு போனாராம். போயிட்டு இவர் சொன்னால் பாரு செஞ்சு, இருந்த 25 போச்சு. செம்ம கோவம் வந்துருச்சு இவருக்கு, பயங்கர கடுப்பாக வந்து, என்ன ஆலோசனை சொன்னேன், என் 100 கோழியை சேர்த்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, கூலாயிரு, என்கிட்ட நிறைய ஆலோசனை இருக்குது, ஆனால் உங்ககிட்ட கோழி இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். இப்படி தான் நிறைய தீர்க்கதரிசிங்க இப்போ இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, தேடி வரவங்களுக்கு எதையாவது சொல்லிடணும், அவங்க பேரை காப்பாற்றிக்கணும். ரஷ்யாவில் கோழி வளர்ப்போ, அமெரிக்காவில் கோழி வளர்ப்போ இந்தியாவில் செட் ஆகுமா, செட் ஆகாது இல்லையா. அப்போ அவர் சொன்ன ஆலோசனை இவருக்கும் புரியல. இப்படி நிறைய நேரம் நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்க போகிறோம், அவர் சொல்கிற தீர்க்க தரிசனம் நம்ம குடும்பத்துக்கு சரியானது தானா, அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் நிறைய காரியங்களை நம்ம செஞ்சு நிறைய பேர் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. குடும்பமாக மாட்டிக்கிறாங்க, தொழிலில் நஷ்டம் அடைகிறாங்க, அவங்க பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. அப்புறம் அவங்க யார் மேலே கசப்பு வருது, அவங்களுக்கு எல்லா ஊழியக்காரங்க மேலே கசப்பு வருது. எல்லாருமே அப்படி தான் போல இருக்கு, இப்படி தான் ஏமாற்றுவாங்க போல இருக்கு, இனிமேல் சபைக்கே போகக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. அப்போது இந்த நாட்களில் நாம் தீர்க்க தரிசனத்தை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆண்டுடைய வசனம் என்ன பண்ணாது, ஒரு நாள் நமக்கு பொய்யே சொல்லாது. அவருடைய வசனம் பொய் சொல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமையுள்ள வசனமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் பெரிய அதிகாரம், வேதத்தில் பெரிய தீர்க்கதரிசிகள், அப்புறம் சிறிய தீர்க்கதரிசிகள் போட்டிருக்கு. அவங்க ஹைட்டு வெயிட்டை வச்சு இல்லை, அவங்க எழுதின புத்தகத்தை வச்சு. அவங்க நிறைய பேஜ் எழுதினாங்கன்னா அவங்க யார், பெரிய தீர்க்கதரிசி. ஒரு 5 அதிகாரம் 3 அதிகாரம் 1 அதிகாரம் எழுதுனா சிறிய தீர்க்கதரிசி. அவங்க ஆளை பார்த்துலாம் இங்கே தோற்றத்துக்காக எழுதலை, அவங்க எழுதின பேஜ் அளவு பற்றி. அப்போ எரேமியா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியல் இவங்கெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வராங்க, பெரிய தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் ஆமோஸ், நாகும், ஒபதியா, சகரியா இவங்கெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வராங்க, சிறிய தீர்க்கதரிசி. சண்டே ஸ்கூல் பாடம் எடுக்கிற மாதிரி இதா. அதுலேயும் கொஞ்சம் பேர் சொல்லாமா வேணாமா, சின்ன தீர்க்கதரிசி சொன்னால் சிஸ்டர் தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு முழிக்கிறீங்க. தப்பானாலும் பரவாயில்ல, நம்ம சரியான ஆன்சர் என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா. எரேமியா தீர்க்கதரிசனுடைய அழைப்பு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியாவுடைய அழைப்பு ஒரு பயங்கரமான அழைப்பு. அவரை புலம்பலின் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அவர் எப்போ புலம்பிகிட்டே தான் இருப்பார். உங்கள் பக்கத்தில் யாரோ உட்காந்து புலம்பிகிட்டே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா?
இல்லை எப்போ பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்குமா? இல்லை தொட்டதுக்கெல்லாம் புஸ்கு புஸ்குன்னு அழுதுகிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? கோவம் வரும்ல. நம்ம எப்போ எப்படி இருக்கணும், நான் அப்படி தான்ப்பா, எப்போ ஜாலியாக இருக்கணும், எப்போ சந்தோஷமாக இருக்கணும், என்ன வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். அழுது ஆண்டவர் சமூகத்தில் அழுது எல்லாத்தையும் இங்கேயே விட்டு நான் போகும்போது லேசாக போகணும் அப்படி தான் நினைப்பேன். அதையும் வீட்டில் கொண்டு ஐயோ கஷ்டம் அப்படிலாம் இருக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன். ஒரு சிலர் பாருங்களேன், சோகமே உருவாகி அவங்க எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பேர் வைக்கலாம். என்ன பேர்? புலம்பல் அப்படின்னு வச்சிடலாம். அப்போ ஆண்டவருக்கும் அழுகுறவங்கள ரொம்ப பிடிக்காது. ஆனால் இந்த தீர்க்கதரிசியை அழுகிறதுக்காகவே தெரிஞ்சுக்கிட்டார். என்ன தீர்க்கதரிசி இவர்? புலம்பலின் தீர்க்கதரிசி. அவர் சாதாரணமாக அவர் வீட்டுக்காக அழுவலை, அவருடைய குடும்பத்துக்காக அழுவலை. யாருக்காக அழுதாரு? தேசத்துக்காக அழுதாரு. அதனால அது ஆவியானவரே அவர் மேலே வச்ச பாரம். அதை அவரால் எடுக்கணும்னு நினச்சா கூட எடுத்து போட முடியாது. அந்த பாரம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளாலேயே கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அவர் என்ன பண்ணாரா? தாயின் வயிற்றிலேயே பரிசுத்தம் பண்ணி தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு என்னவா தெரிஞ்சுக்கிட்டாராம்? தீர்க்கதரிசியாக தெரிஞ்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் நிறைய வசனம் வருது பாருங்க, 6-7 படிமா. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. அவர் என்ன சொல்கிறார்? தப்பிக்கிறார். நம்மள மாதிரி தான். நம்ம கூட சாக்கு சொல்லுவோம்ல, நான் பார்த்து பிரதர் நீங்கள் ஊழியம் செய்யலாம். இல்லை சிஸ்டர், என் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், நான் டைமுக்கே வரதில்லை சிஸ்டர், வீட்டிலே இருக்கிறதில்ல, கேளுங்களேன், அப்படி தானேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிஸ்டர் பார்த்து, சிஸ்டர் என்ன சிஸ்டர் நீங்கள் ஒரு பராமரிப்பு குழுவை பொறுப்பெடுத்துக்கலாமே சிஸ்டர், எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் கூட வேணா வரேன். சாக்கு எப்படி வருது சாக்கு? எனக்கு டைமே இல்லை, அப்புறம் நான் உங்கள் கூட வரேன். இவர் என்ன சொல்கிறார்? நான் ரொம்ப சின்ன பிள்ளை. அவருக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரில. ஆண்டவர் கூப்பிடும்போது ஒரு வேளை 17 வயசு இருக்கலாம். ஏன் சொல்லுங்கள்? ஏன் 17 வயசு சொல்கிறாங்க இவங்க? கரெக்டாக அதை கூட வேதத்துலேருந்து தான் யூகிச்சு சொல்கிறேன். ஏன்னா யோசேப்பு அவங்க அப்பா விட்டு ஓடி போகும்போது 17 வயசு. அடுத்தது தாவீது கோலியாத்தை சாகடிக்கும் போது 17 வயசு. ஏன் இந்த 17? நம்ம சாம்சுந்தர் ஐயா கூட 16 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டார். சொன்னார் ஒரு முறை சாட்சி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம லிஸ்ட்டில் இன்னொருத்தர் கூட இருக்கிறாரு. நான் 14 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், பாஸ்ட் 16 வயசில் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அது ஒரு நல்ல வயசு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஏஜ். அது கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா நம்மளாம் என்ன நினைப்போம்? ஐயோ நான் வர முடியாது, நான் குடும்பத்தை பார்க்கணும், நீங்கள் வேறு இங்கே கூப்பிட்டிங்கன்னா நான் என் பிள்ளை குட்டியை விட்டுட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிப்போம். இப்போ யாருமே இல்லை, எந்த பேர்டனும் இல்லை. அப்போ வாலிப வயசு என்ன பண்ணுறோம்? நம்ம தைரியமாக ஆண்டவர் வா, நான் வரேன் ஆண்டவரே, சாவுன்னா சாவர ஆண்டவர் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லியிருக்கிறாங்கங்க நிறைய பேர். அந்த வாலிப வயசில் தான் அந்த துடிப்புலாம் வரும். இப்போ கூப்பிட்டு நீங்களாம் திடீர்னு ஒருத்தர் வராரு துப்பாக்கி எடுத்துன்னு வந்து, இந்த கொளத்தூர் சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் நான் ரத்த சாட்சியாக சாவடிக்க போகிறேன்ப்பா, என்னை உடுப்பா, நான் இந்த சர்ச்சு இனிமேல் இந்த சர்ச்சு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், ஆளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு ஓடிடுவீங்க இல்லையா? ஆனால் வாலி பசங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஆண்டவருக்காக சாகுறோம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏம்மா உங்களுக்கு தான்மா சப்போர்ட் பண்ணுறேன், அப்போ கூட ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்க? அல்லேலியா சொல்லுங்கள். வாலிபர்களாக இருக்கிறீங்களா? லேலியா. ஏன்னா அவங்க மனசு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எந்த பாரமும் இல்லை, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்க அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த மாதிரி வயசில் எரேமியாவை கூப்பிட்டாரு. உடனே அவர் தப்பாக எதுவும் சொல்ல, ஆண்டவரே நான் சின்ன பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, நீ கவலைப்படாத, நீ பேச போகிறது என்னது பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் சொன்னால் எவன் சும்மா இருப்பான்? நல்ல ஆறுதல் தீர்க்கதரிசியிலே இவரே, பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும். இப்போ இவர் சொல்லிட்டார், சரி இனிமேல் நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் லிஸ்ட்டில் என் பேர் வந்துருச்சுன்னா அந்த பேரை அழிக்க யாராலையும் முடியாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே சிறைச்சாலைக்கு தான் போனார். அவருக்கு நியமித்த பெண்ணை கொண்டுட்டாங்க. இப்போ வாழ்க்கையே போச்சுங்க. வாலிப வயசில் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பார். சரி நம்ம அத்தை மகளோ மாமா மகளோ யாரோ ஒரு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார். வந்த உடனே மனைவியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், சில விஷயத்தை சொல்லாமலே கூப்பிடுவார். நீ என் ஊழியத்துக்கு வந்தோன்னா உன் மனைவி இருக்காதுரான்னு சொன்னால் வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். நீ ஊழியத்துக்கு வந்தால் சோத்துக்கு கஷ்டப்படுவேன்னு சொன்னால் வருவீங்களா?
வரமாட்டீங்க. நீ ஊழியத்துக்கு வந்தால் போகிற வீட்டில் யாரும்மா என்னம்மா வேணா போம்மா வெளியே அப்படி சொல்லுவாங்கம்மான்னு சொன்னால் நீங்களாம் வருவீங்களா? வரமாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சில விஷயத்தை ரகசியமாக வச்சு வந்த பிறகு தான் சர்ப்ரைஸை காட்டுவார். அப்போ அவர் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அவருக்கு என்ன எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. நம்ம இந்த பொண்ணை நினச்சி எவ்வளோ கனவுலாம் கண்டோம், இப்போ வாழ்க்கையே போச்சே. ஆண்டவர் சொன்னார், மற்றவங்கள மட்டும் இடிக்கிறதுக்கு இல்லை, உன்னையும் இடிக்கிறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியாக எரேமியா அப்பயே அழுவ ஆரம்பிச்சிட்டார். அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். புலம்பல் எங்கேயும் ஆரம்பிச்சுது அவருடைய வாழ்க்கையில். தனக்கு நியமிக்கப்பட்ட பொண்ணை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அடுத்தது எரேமியாவுடைய வாழ்க்கையில் அவர் எதுக்காக துன்பப்பட்டார்னா, இது ஃபுல்லாகவே யூதா தேசத்தினுடைய பாவம். நீங்கள் வீட்டில் போய் படித்து சிஸ்டர் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு படிக்கணும். கண்டிப்பாக சொன்னதை அப்படியே நீங்கள் நம்பிக்கிட்டு போகக்கூடாது, சரிங்களா? வீட்டில் போய் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணால் போதும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை படித்து முடிச்சிடலாம். நல்லா வேகமாக படிக்கிறவங்கன்னா 1 மணி நேரம் கூட போதும். நீங்கள் போய் கண்டிப்பாக படிக்கணும், சரிங்களா? எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் ஏன் துன்பம் வந்ததுன்னா, யூதாவுடைய பாவத்தை அவர் சுட்டி காட்டினார். யூதாவில் விக்கிரக ஆராதனை பெருகி இருந்தது. அந்த ஜனங்களுடைய பாவத்திலேருந்து அவங்கள மனம் திரும்ப ஆண்டவர் சொன்னார். அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வெளிப்படையாக ரகசியமாக போய் தீர்க்க தரிசனம் சொல்லலை, வெளியே வந்து ஆலயத்தின் முன்னால் நின்று இவர் என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து படிமா. எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். இங்கே என்னாச்சு, முதல் தீர்க்க தரிசனம் இவர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆலயத்தின் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு, நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை வேஸ்ட்டு, நீங்கள் விக்கிரகத்தையும் சேவிக்கிறீங்க, ஆண்டவரையும் சேவிக்கிறீங்க, அதனால் ஆண்டவர் இந்த தேசத்தை நேபுகாத் நேச்சாருடைய கரத்தில் கொடுக்க போகிறாரு, உங்களெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போக போகிறாங்க. அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் போய் யார்கிட்ட சரண்டர் ஆயிடணும், நேபுகாத் நேச்சார்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும். அப்போ அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை இந்த தேசத்திலேயே வைப்பார். நீங்கள் எதிர்த்து நின்னா ஜெயிக்க முடியாது, ஏன்னா உங்ககிட்ட பாவம் இருக்குது. ஆண்டவரே அந்த ராஜா கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் எதிர்த்து நின்று சண்டை போட்டாலும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. உங்களை எல்லாம் சிறைப்பிடிச்சு உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய குடும்பம் எல்லாரையும் அவர் எங்கே கொண்டு போக போகிறாரு, பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போக போகிறாரு. இப்படி சொன்னால் தேசத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அட பாவி, நல்லா அவங்ககிட்ட கைக்கூலி வாங்கிட்டான், இப்போ இவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான். நம்ம கூட பாஸ்ட் எப்பயாவது அப்படின்னா, ஐயோ பாஸ்ட்டுக்கு இந்த கட்சியே பிடிக்காது போலக்குது, பாஸ்ட் அந்த கட்சி அப்படின்னு நம்ம ஆளுங்க முத்திரை குத்திடுவாங்க. அப்படி இல்லை, இது வந்து ஆண்டவருடைய சமூகம். இங்கே வந்து நல்ல காரியங்களை சொல்ல வேண்டியது ஒரு ஊழியக்காருடைய கடமை. தேசத்தில் தீமையான காரியங்களை அங்கும் இங்குமாக கேள்விப்படும் போது சொல்கிறாங்க, அரசியலையே பேசக்கூடாது பாஸ்டர், சொல்லமா? அரசியலில் அங்கே போய் தான் பேசக்கூடாது. அரசியலை பற்றி இங்கே நம்ம தேவையானதை பேசி தான் ஆகணும். நம்ம ஜனாதிபதிக்காக ஜெபம் பண்ணி தானே ஆகணும், நம்ம தானேங்க ஜெபம் பண்ணோம். இங்கே பேசக்கூடாதுன்னா அப்போ யார் பேசுவா? அப்போ இவர் போய் தேசத்துக்காக சொல்கிறார், நீங்கள்லாம் யார்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும், நேபுகாத் நேச்சார்கிட்ட. இப்போ ராஜாவுக்கு இந்த நியூஸ் போகுது, எரேமியா வந்து நம்ம நாட்டுக்கு விரோதமாக பேசுகிறாரு, அந்த ராஜா கிட்ட போய் எல்லாரும் சரண்டர் ஆகணும்னு சொல்கிறார், பிடிங்க அவனை அடிங்க அப்படின்னு நியூஸ் வந்துடுச்சு. இப்போ பிடிச்சி அவரை சவுக்கால் அடித்து எங்கே போட்டாங்க, காவல் அறையில் போட்டாங்க. ஆலயத்திலே ஒரு காவல் அறை வச்சுருக்காங்க. முதல் தீர்க்க தரிசனமே அவருக்கு எங்கே எடுத்துன்னு போயிடுச்சு, ராஜா கிட்டேயா? இல்லை, சிறைச்சாலையில். அவர் கேட்டுப்பார், ஆண்டவரே இதுக்கு தான் என்னை தீர்க்கதரிசியாக அழைச்சிங்களா? முதல்ல என்னுடைய வருங்கால மனைவியை க்ளோஸ் பண்ணிங்க, இப்போ என்னை கொண்டு வந்து சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டீங்க, வச்சுட்டீங்க. இன்னும் அழுவுறாரு. அதுக்கு அழுவுறதா, தேசம் சிறைப்பட்டு போக போதே அப்படின்னு சொல்லி அதுக்கு அழுவுறதான்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவாங்க. ஆமாம் தானே? ஆமேன் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுவாங்க. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவருக்கும் துன்பம் வரும். அது எங்கேருந்து வரும் தெரியாது, எங்கேருந்து வேணாலும் என்ன வரும், துன்பம் வரும். ஏங்க எனக்கு மட்டும் துன்பம் வருது, நான் ஜெபம் பண்ணால் மட்டும் எல்லாம் குறை சொல்கிறாங்க. நீங்கள் தேவ பக்தியாக இருக்கிறீங்க,
நான் சர்ச்சுக்கு போனால் மட்டும் என்னை திட்டுறாங்க. என்ன சர்ச்சுன்னு ஓடுற? நீங்கள் தேவபக்தியாக இருக்கிறதுனால. நீங்கள் காணிக்கை கொடுத்தா மட்டும் போதும் ஆண்டவர்கள்லாம் இருக்குது, நீ கொடுத்துதான் அங்கே எல்லாம் சரியாக போகாது, நீ வாயை முடிட்டு சும்மா இரு, நீ எல்லாத்துக்கும் கை தூக்காத, வீட்டிலேருந்து வரும் நியூஸ். அப்போ நான் காணிக்கை கொடுத்தா மட்டும் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அங்கே ஒரு டிக்கு போட்டுக்கோங்க, நான் தேவபக்தியாக இருக்கிறேன். நான் ஜோம் பண்ணால் திட்டுறாங்க, தேவபக்தியாக இருக்கிறேன். நான் காணிக்கை கொடுத்தா திட்டுறாங்க, தேவபக்தியாக இருக்கிறேன். எல்லாத்துக்கும் நீங்கள் தேவபக்தியாக இருக்கிறீங்க, நிரூபிக்கிறீங்க. அப்போ இன்னும் என்ன பண்ணும்? உங்கள் தேவபக்தியை குறைக்கணுமா? கூட்டணும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ அது என்ன அர்த்தம்னா, இன்னும் நம்ம பக்தி ஆகணும், இன்னும் ஆண்டவருக்குள்ளே நம்ம பெருகணும். இவர் தீர்க்க தரிசனத்தை அதோட மூட்டை கட்டி வச்சுட்டு போல அவர் என்ன பண்ணுறார்? மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இப்போ சிறையில் போட்டால் கூட அவர் என்ன பண்ணுறாரு? தைரியமாக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. ஏன்னா அவரால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்கிறார், உம்முடைய வார்த்தைகளின் எலும்புக்குள்ளே அடைப்பட்டு அக்கினி போல எரியுதான். இப்போ அந்த வார்த்தை சொல்லலாம், இவர் உடம்பெல்லாம் காய்ச்சல். அக்கினின்னா என்னங்க? உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னா என்ன? ஐயோ ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப அக்கினி உள்ளே வந்துருக்குது, அது இருக்கட்டும் அப்படி சொல்வீங்களா? ஐயோ எனக்கு எப்படி இருக்கு, ஹை ஃபீவராக இருக்குது, முதல்ல டாக்டர்கிட்ட போனோம் சொல்வீங்கல்ல. இப்போ எரேமியாவுக்கு காய்ச்சல். என்ன காய்ச்சல்? தீர்க்க தரிசனம் சொல்லலைன்னா ஜுரம் போவாதுடா அவனுக்கு. அப்போ என்ன தான் பண்ணி ஆகணும்? அவரு வாயெல்லாம் கசக்குது, பயங்கர ஜுரம், சொன்னாதான் ஜுரம் இறங்கும். இது எந்த மாத்திரை போட்டாலும் போகவே போகாது. அவர் சொல்கிறார், உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்டு அக்கினி போல எரியுது, நான் போய் சொல்லிடுறேன். சொன்னால் அவன் அடிக்கிறான், சொல்லலைன்னா இவர் அடிக்கிறாரு. பாவம் எரேமியா தீர்க்கதரிசி. இப்படி தான் ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க? அம்மிக்கு ஒரு அடி என்னமோ சொல்லுவாங்களே, சொல்லுங்களாம்மா? சொல்ல மாட்டிங்களா? மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, உலக்கைக்கு ஒரு பக்கம் அடின்மோ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தீர்க்கதரிசிக்கு 2 பக்கம் அடி. சொல்லலைன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஏய் காய்ச்சல் வந்துடும், ஆண்டவரே நான் போய் சொல்கிறேன், சொன்னால் அவன் பலான்ட்டு கொடுக்குறான். எங்கடா பணம் வாங்கினேன்? இங்கே வந்து அவங்களுக்கு போய் சரண்டர் ஆகுன்னு சொல்கிறேன். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி அழுததுக்கு காரணம் இருக்குதா? நானும் எரேமியா தீர்க்கதரிசி, நானும் அழுதுகிட்டே இருக்க போகிறேன்னா நீங்கள் அழுதா யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அழுது முகம்தான் வீங்கி போகணும். அப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப அழுதா கண் பார்வை கெட்டு போய்டும். அதனால் சகோதரிகள் ரொம்ப அழுவாதீங்க, நல்ல சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே எல்லா சூழ்நிலையிலையும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. எரேமியா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்துக்கலாமா? படிமா. சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும். ஆமாம், இப்போ போராட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல அடிச்சு விட்டாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இவன் உயிரோட இருக்கக்கூடாது, கொல்லுங்கடா இவனை. ஒருத்தன் ஆரம்பித்தவொடனே எல்லாம் வந்துட்டாங்க. ஆமாம், எரேமியா சாகணும். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு? தேசம் பாழாய் போகும், தேசம் சிறைப்பட்டு போகும், இந்த தேசத்தை அவங்க சுட்டரிச்சு போட்டுருவாங்க, இங்கே இருக்கிற எல்லா நன்மையை கெடுத்து போட்டுருவாங்க, ராஜாவை என்ன பண்ணிடுவாங்க? சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறார் பாருங்க. அவரால் கட்டுப்படுத்த முடியல. அதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சிங்கம் கெர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? ஆண்டவர் பேசிட்டாருன்னா உங்களால் கூட அடக்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய வல்லமை அவர்கிட்ட இருக்குது, நம்மளால் கட்டுப்படுத்தி கூட வைக்கவே முடியாது. நீங்கள் சில நேரம் சொல்லி உங்களுக்கு கூட அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சிங்கம் கர்ஜிக்கும் போது நம்மளால் பயப்படாம, நான் ரொம்ப தைரியசாலி, அது கற்றுட்டோம் நிற்பீங்களா? அல்ல இருக்காது அங்கே, இல்லையா? அப்படியே தடன்னு ஆடும் உங்களுக்கு, இல்லை? அப்படியே என்ன ஆகிடுவீங்க? ஆள் விட்டால் போதும், அப்போ தான் 100 மீட்டர் வேகத்தில் இது வரைக்கும் ஓடியே இருக்க மாட்டேங்க, ஓடுவீங்க. ஏன்? சிங்கத்துடைய கர்ஜனை அவ்வளோ வல்லமை உள்ளது. அதை பார்க்கிலும் யூதராஜ சிங்கம் அவர் பேசினார்னா நம்மளால் என்னவே பண்ண முடியாது, அடக்கி வைக்கவே முடியாது. எரேமியா என்ன பண்ணுறாரு? இங்கே சொன்ன உடனே அவங்களாம் என்ன பண்ணுங்க, இவனை பிடிங்க, இனிமேல் வெளியே விடக்கூடாது, இவனை சாகடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணுது? எரேமியாவை சாகடிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவரை கொலை பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே அகிக்காம்னு ஒரு மனுஷனை எழுப்புறாரு. 24ஆம் வசனம் பாருங்க, 23, 24. இவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எரிந்து விட்டான் என்றார்கள்.
ஆகிலும் எரேமியா கொல்ல ஜனங்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாம் அவனுக்கு சகாயமாய் இருந்தான். ஆமாம், ஆண்டவர் அங்கே ஒரு ஆளை எழுப்புறாரு. ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்லிட்டா நமக்கு உதவிக்க ஆட்களை கொடுப்பார். ஆண்டவர் பேச வார்த்தையை கொடுத்துட்டா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றதுக்கு சில பேர் வருவாங்க. பவுல் போய் ஒவ்வொரு இடமா பிரசங்கம் பண்ணாரு. அங்கே கொஞ்சம் பேர் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் விரோதமாக மாறினாங்க. எங்குமே ஃபெயிலியர் இல்லை. எங்கேயாவது ஆண்டவர் ஆட்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியை இவங்கெல்லாம் கொலை பண்ண முயற்சிப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்கே ஒரு ஆள், அவர் யார் தெரியுங்களா? ராஜாவுடைய வேலைக்காரன். ஆனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? எரேமியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து அவரை என்ன பண்ணுறாரு, அவங்க கொலை பண்ணாதபடிக்கு அங்கேருந்து அவரை மீட்டு அவரை வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுறார். அகிகாம் அப்படின்னா என் சகோதரன் எழும்புவான் அப்படின்னு அர்த்தமா. உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருந்தா உங்கள் பிள்ளைங்கள்லாம் பிறந்தா வச்சுக்கோங்க. அகிகாம் என்னன்னா என்ன சொல்லியிருக்க, என் சகோதரன் எழும்புவான். அப்போ அங்கே இவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சகோதரனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுப்பி வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு சில நேரம் தெரியாத இடத்துல போய் நான் இங்கே எனக்கு யாருமே தெரியாது, எப்படி தான் இந்த காரியம் எனக்கு கைகூடி வரப்போதோ அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அங்கே நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் ஆண்டவர் வச்சுருப்பேன். யாரெல்லாம் அதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க? லேலுயா, நமக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கிறிஸ்டினாங்க, வாங்க உங்களுக்கு நாங்கள் இதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நமக்காக ஆண்டவர் எங்கேயோ ஆட்களை என்ன பண்ணுறாரு, ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியை இவங்க கொல்லுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அங்கே ஒரு அகிகாமை ஏற்கனவே ஆண்டவர் முன்குறிச்சி வச்சிட்டாரு. அந்த அகிகாம் யாருன்னா 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவரை பற்றி போட்டிருக்கு. அவர் ஒரு நல்ல ஊழியனாக இருக்கிறார், அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அதனால தான் அவர் தலையிட்டு அந்த கொலை குற்றத்திலேருந்து கொலை பண்ண முடியாதபடிக்கு எரேமியாவை என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறார். மற்றவங்களாம் ஒரு பெரிய இடத்து இன்ஃப்ளூயன்ஸே கிடைக்குது பாருங்க. நீங்கள் கூட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த வேலையில் போய் சேரணும், இந்த காலேஜில் என் பிள்ளைங்களுக்கு இடம் கிடைக்கணும், நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்கூலில் சேரணும், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நல்ல பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் என்ன கிடைக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். செய்வாரா செய்ய மாட்டாரா? விசுவாசமாக கேளுங்க, ஆண்டவர் யார் மனசை வேணாலும் நமக்காக திருப்புவார். திருப்பி நம்ம பக்கமாக அவங்க செவி சாய்த்து, சரிம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நாம் ஜெபிக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் தானே செஞ்சார். எனக்கெல்லாம் இது நடக்க போதா? இல்லை, கண்டிப்பாக அது என்ன பண்ணோம், நடக்கும். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒன்று நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்கள் நடந்திருக்கும். நீங்கள் யோசித்து பார்த்தா அதெல்லாம் தெரியும். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், எனக்கு தீர்க்க தரிசனம் வரேன் இல்லை, நான் யாரையா தீர்க்க தரிசியை தான் என்ன பண்ணோம், போய் பார்க்கணும், என்னை பற்றி ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். என் வாழ்க்கையில் நடந்ததை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரை தீர்க்க தரிசனம் பற்றிலாம் என்னால் எப்படி பேச முடியும்? அப்போ ஆவியானவர் அதெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்தினார். நான் ஐபிசி சபையில் இருந்தேன். ரட்சிக்கப்பட்டது, ஞானசான் எடுத்தது, அபிஷேகம் பெற்றது எல்லாம் ஐபிசி சபை. ஏசியா துள்ளி கூட எனக்கு தெரியாது. அங்கே எங்கள் பாஸ்டில் சஃபாரி போட்டிருப்பாரு, கோட்லாம் போடுவார். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஏசியில் எங்கள் அப்பா தான் வேட்டி ஜிப்பா போட்டிருப்பார். எங்கள் அப்பா அவர் காங்கிரஸ்ன்னு சொல்லுவார். திடீர்னு அவர் பழைய காங்கிரஸில் அவர் ரொம்ப வாஞ்சியாக இருந்ததுனால எப்பவுமே ஜிப்பா தான். நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவை ஜிப்பாவில் தான் பார்த்துருக்குறேன். அப்போ எங்கள் பாஸ்டர் ஏதாவது பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கெலாம் வந்தார்னா புது புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார், ஆவிக்குரிய புத்தகங்கள் வாங்கிட்டு வருவார். அவங்க வீட்டுக்கு, நான் பாஸ்டர் வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போவேன். நான் போகும்போது நான் முதல்ல மேசை மேலே, எனக்கு ரொம்ப புத்தக பைத்தியம், நான் புத்தகம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ ஏதாவது புது புக்கு வாங்கிட்டு வந்துச்சானா பாஸ்டர் படிக்கிறதுக்கு முன்னால் நம்ம படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அம்மாட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ரொம்ப நாள்லாம் வச்சுக்க மாட்டேன், 2 நாளாக படிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன். வீட்டிலலாம் வச்சுக்க மாட்டேன். அப்போ ஒரு முறை பாஸ்டர் அம்மா ஹெல்ப் பண்ண போயிருக்கும்போது சுந்தர ஐயாவுடைய அந்த ஊழிய பாதைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்ததுங்க. எனக்கு ஏசியை பற்றி தெரியாதுங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், சிஸ்டர் பாஸ்டம்மா இது மாதிரி புக்கு பாஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நான் படிச்சுட்டு 2 நாளில் கொடுத்துட்டுமா? பாஸ்டர் கேட்கணும். இல்லை, நீங்கள் ஒன்றுமே சொல்லாதீங்க, பாஸ்டர் மறந்து போயிட்டுருப்பார், நான் படிச்சுட்டு இங்கேயே கொண்டு வந்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து நைட்டும் பகலம் மடமடன் படித்து முடிச்சிடுவேன். ரட்சிப்படுத்தும்னால கதை பைத்தியம், ரட்சிப்பட்ட பிறகு ஆவிக்குரிய புத்தக பைத்தியமாக ஆகிட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, புத்தகம் படிச்சே நீ பைத்தியமாக போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த புக்கை எடுத்து மடமடன் படித்தேன்.
அப்போ தான் சுந்தரம் பாஸ்டர் ஐயா அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, ஊழியக்காரம்மா அவங்க பியாட்ரி சுந்தரம் அவங்க எப்படி சுந்தர ஐயாவை மேரேஜ் பண்ணாங்க எல்லாம் படித்து முடிச்சுட்டு நான் எடுத்துன்னு போய் எப்பவுமே யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். கொடுத்து ஒரு மாதம் ஆகலை, ஏசியிலேருந்து மாப்பிள்ளை வராங்க. எதுக்கு தான் ஆண்டவர் இந்த புக்கை என் கையில் கொடுத்தாரோ தெரியலையே. படித்து முடிச்சோன்னா இது அதே மாதிரி ஜிப்பா போட்டு வந்து நிற்கிறாங்க. செம்ம ஷாக் எனக்கு. நான் எப்படியோ உள்டாலாம் பண்ணி தப்பிக்கலான்னு பார்த்தேன், முடியல. எரேமியா தீர்க்கதரிசி மாதிரி தான் லிஸ்ட்லேருந்து பேரே அழிக்க முடியாது. வந்தவுடனே நான் பயங்கர உற்சாகம். உண்மையாலுமே நீங்களாம் சிரிக்கிறதுக்காக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, பாஸ்ட் வந்தால் போட்டு கொடுத்துடாதீங்க. எனக்கு உண்மையாலுமே வந்திருக்கிறதெல்லாம் யாரும் மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளையோட பாஸ்ட் வந்துக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், படிப்பு என்னம்மா, நீ என்னம்மா, உங்க கூட பிறந்த பிரதர் இங்கே சாட்சி இதாக இருக்கிறாங்க, முத்து பிரதர் கூட வந்திருந்தாங்க, இன்னொருத்தர்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நான் மட்டும் போல்டாக பேசுகிறேன். எங்கள் எத்தனை அண்ணன் எத்தனை அக்கா அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, எத்தனை வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் இவங்கெல்லாம் யார் மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க போலக்குதுன்னு நினச்சி நான் பாட்டு டான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் பாஸ்டர் அங்கேருந்து முறைக்கிறாரு, இவர் ஏன் நம்மளை முறைக்கிறாரு, நம்ம ஒழுங்காக பதில் சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சு சரி ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க பாஸ்டர். எங்கள் பாஸ்டர் பசங்களாம் அங்கே நின்று உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பழகுது, எனக்கு தெரியல. நான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஜோம் பண்ணலான்னு பாஸ்டர் வந்து என் பேர் டேனியல், உங்கள் பேர் என்ன, இவர் எதுக்கு நம்ம பேர் வந்து கேட்குது. அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சோ, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அவசரப்பட்டு பேசிட்டோமோ, எதையுமே யோசிக்காமல் எல்லாம் சொல்லிவிட்டு சரி நான் வந்து 5 நாள் உபவாசம் இருக்கிறேன், உபவாச ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. உள்ளே போய் எனக்கு என்னது நான் உடனே சொல்கிறேன், உடனே விட்டா எங்கள் அண்ணனெல்லாம் கேட்கணும், எங்கள் அண்ணன்லாம் வரணும் பார்க்க. இவ்வளோ நேரம் அண்ணன் கிடையாது, இவ்வளோ நேரம் எங்கள் பாஸ்ட்டு தான். எனக்கு A to Z வரைக்கும் எங்கள் பாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு பாஸ்ட்டு பக்கத்தில் வந்து என் பேர் டேனியல்னாங்களே, அவ்வளோதான். நான் உடனே எங்கள் பாஸ்ட்டில் வாயை மூடி அப்படின்னாரு. உள்ளே வந்து உனக்கு எவ்வளோ திமிருந்தா இவ்வளோ நேரம் இப்படி பேசுனேன், இப்போ அண்ணன் வரணும், எவன் அண்ணன் வருவான் அவனுக்கு. ஐயோ எனக்கு பயம். சரி என் ஜெபத்தின் மேலே எனக்கு பயங்கர விசுவாசம், ஜெபம் பண்ணி எப்படியாவது இதை தகர்த்து நான் ஃபாஸ்டிங்கெலாம் இருந்து ஜெபம் பண்ணி நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிடுங்க, நான் ஏசப்பாயிட்ட ஜெபம் பண்ணி இதை அப்படியே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டிங்லாம் இருந்து ஜெபம் பண்ணேன். என்ன பண்ணுறது, ஆண்டவர் கொக்கி போட்டு இழுத்துட்டு வந்து இங்கே போட்டார், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தான் எனக்கு ஏதாவது புக்கு கிடச்சாலே பிரச்சனை. இந்த ஏசிய புக்கு கிடச்சிது, அதில் பார்த்த சுந்தரம் பாஸ்டர் மாதிரியே இங்கே வந்து மாட்டினேன். தீர்க்க தரிசனங்க அதெல்லாம். நான் அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே எதுக்கு இந்த புக்கு எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஐபிசி ஹிஸ்ட்ரி தான், பெரிய பெரிய பாஸ்டருங்க அவங்க எல்லாம், ஜேக்கப் கோசி ஐயா அவங்கெல்லாம், எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே கொண்டு வரீங்களே அப்படின்னா இதுக்கு தான்மா, நீ இந்த புத்தகம் படித்தாவது ஏசியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் போல இருக்கு. இப்படி நிறைய நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதையாவது பார்த்து சொன்னாங்களே, ஆண்டவர் இடைமறித்து பேசுவார். காலைல கேட்டிங்களா பாயிண்ட்டு, ஆண்டவர் சில நேரம் என்ன பண்ணுவார், இடைமறித்து இல்லை என்னுடைய சித்தை இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுவார் இல்லையா. அது மாதிரி இடைமறித்து பேசும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த சித்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து. இந்த பயத்திலே நான் 1 மாதம் சாப்பிடவே இல்லை, 1 மாதம் ஃபுல்லாக சாப்பிடாமலே ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். ஊழியனோடனே சரியான பயம் வந்துடுச்சு. பாஸ்டர் என்ன பண்ணுங்கன்னா இந்த பொண்ணு இப்படி இழைச்சி போச்சு. போயிட்டு டேட்டெல்லாம் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க சாம் சுந்தர் ஐயா கிட்ட. டிசம்பர் இருந்தது, அக்டோபர்லேயே மாற்றி வாங்கிட்டு வந்தாங்க. ஏன் தான் சாப்பிடாமல் இருந்தணும், இதனால் டிசம்பர் வரைக்கும் மாதிரி எங்கள் வீட்டில் இருந்திருப்பேன். சரியா. அடுத்தது எரேமியா தீர்க்க தரிசனம். இந்த 28 அதிகாரம் எடுத்துக்கலாம். எரேமியா சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போயிடலாம். 28 10வது வசனம் படிங்க. அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். போதும், இதை நானே விலைக்கு சொல்லிடுறேன். இப்போ அடுத்த தீர்க்க தரிசனம் எரேமியா சொல்கிறார். ஒரு பெரிய மர நுகத்தை செஞ்சு, அப்போல்லாம் தீர்க்கதரிசிங்க எப்படி இருந்தாங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக எல்லாம் செஞ்சு காட்டினாங்க. இப்போல்லாம் அப்படியே வாய்மொழியாக சொல்லிடுறாங்கல்ல, அவங்க அப்படி இல்லை. ஓசியா தீர்க்கதரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணார், ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். எப்படி இருக்கும், என்ன ஆண்டவர் என்ன போய், நான் ஒரு தீர்க்கதரிசி என்ன போய் வேசியை கல்யாணம் பண்ணுங்க சொல்கிறீங்களே, நான் அப்படி தான் இருக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் என்னை விட்டு விக்கிரகத்தை போய் வணங்குறாங்க, நான் மறுபடியும் அவங்கள சேர்த்துக்கிறேன்ல, அதே மாதிரி நீ போய் ஒரு வேசியை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார்.
தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பயங்கர பாடு நிறைஞ்சதாக இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு மர நுகம், மாடுடைய கழுத்தில் வைப்பாங்கல்ல, அந்த நுகத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு இவர் போய் இப்போ ராஜா முன்னால் சொல்கிறாரு, இதே மாதிரி நேபுகாத் நேச்சார் உங்கள் மேலே நுகத்தை வச்சு உங்களை பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பொய் தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. எரேமியா மட்டும்தானே தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் விளம்பரம் ஆகணும், நம்ம இந்த நேரத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனனியான்னு ஒருத்தர், அவரும் தீர்க்கதரிசி தான். ஆனால் இப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கல. ஆனால் அவரே வந்து சொல்கிறார், அவர் வந்து எரேமியா கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தை பிடுங்கி உடச்சி போட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நீங்கள் சேவிக்க வேணான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ ராஜா யார் சொல்கிறத நம்புவார்? சாதகமாக சொல்கிறது தானே நம்ப முடியும். யாருக்குமே சாதகமாக சொன்னால் ஆமே அல்லேலியா, இது கர்த்தருடைய வார்த்தை. ஏதாவது கொஞ்சம் பாதகமாக சொல்லட்டுமே, இல்லை இல்லை இது கொஞ்சம் யோசிக்கணும், இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அப்படி தான் செய்வோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறாரு. இங்கே 15ஆம் வசனம் பாருங்க. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினது இல்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அதனால் உடனே அவன் மேலே நியாய தீர்ப்பு வருது. அவர் சொல்கிறார், ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றிவிடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே. இப்போ யாருக்கும் டீலிங் இருக்குது. அங்கே ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய டீல் போயிட்டுருக்குது. எரேமியா வந்து ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க, நீங்கள் நேபுகாத் நேச்சார்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பலப்பட்டுக்கலாம், அப்புறம் நேபுகாத் நேச்சாரோட எதிர்த்து போரிட்டு நம்ம இது பண்ணலாம், இப்போ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இவன் என்ன சொல்கிறான், இல்லை நீங்கள் அவங்களெல்லாம் சேவிக்க வேணாம், நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, சண்டை போடுங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு பொய்யை நிறைய நேரம் சொல்லுவோம். இல்லை எங்ககிட்ட பணமே இல்லை, இப்போ நாங்கள் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு குடும்பம் நடத்தலான்னு இருக்கிறோம், இப்போ பிஸ்னஸ் பண்ணுற எண்ணெல்லாம் இல்லை. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, இந்த கடை எடுங்க, இந்த இவ்வளோ வாடகை கொடுங்க, இவ்வளோ அட்வான்ஸ் கொடுங்க, எனக்கு காட்டுகிறார். ஓ அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்களே, என்னாச்சு போச்சா? இருந்த கையில் இருந்த 1 லட்சமோ போச்சா? அப்புறம் பிஸ்னஸ் டெவலப் ஆகலைன்னா என்ன வருது? இருக்கிற பணமும் போச்சு. இப்படி ஒரு சிலர் என்ன சொல்கிறதுனா, தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லாமலே சொல்கிறது. இந்த அனனியா தீர்க்கதரிசி சொன்னார். உடனே எரேமியா சொல்கிறார், நீ ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுற, நீ எனக்கு விரோதமாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்ட, இல்லை ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதுனால இந்த வருஷத்துலேயே நீ சொன்னபடியே செத்து போயிட்ட. அப்போ உண்மையான தீர்க்க தரிசனம் எங்கே வருதோ அங்கே யார் மறித்து பேசினாலும் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். அப்போ உண்மையான ஊழியக்காரங்களுக்கு, உண்மையான தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நம்ம ஒரு நாளோ எழும்பவே கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. நம்ம அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? எழும்பவே கூடாது. மோசே ஆண்டவர் அப்படி தான் வச்சுருந்தார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, மோசே கிட்ட நான் வந்து மறைப்பொருளாக பேசலை, அவர்கிட்ட முகமுகமாய் பேசினேன். அப்போ மோசே எவ்வளோ பெரிய ஆள், ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் மோசேக்கு விரோதமாக எழும்பின ஜனங்க யாராவது நல்லா இருந்தாங்களா? குடும்பமாக அழிஞ்சு போனாங்க. அப்போ கூட ஜனங்களுக்குள்ள அந்த துணிகரம் என்ன பண்ணல, குறையில, இன்ன வரைக்கும் குறையில. இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த குணம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவசரப்பட்டு பேசுகிற, தப்பாக புரிஞ்சிக்கிற அந்த குணம் நம்மக்கிட்ட இருந்துகிட்ருக்கு. அது நம்மளை விட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். ஒரு நாளை நம்ம ஆண்டுடைய ஊழியக்காரங்களோ தீர்க்கதரிசிகளோ யாருக்கு விரோதமாகவும் நம்ம பேசவே கூடாது. அது அவருக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயம், அவர் கணக்கு பார்த்துக்குவார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இதில் தலையிடவே கூடாது. அப்போ அந்த அனனியா தீர்க்கதரிசிக்கு நடந்தது நமக்கெல்லாம் எச்சரிப்புக்காக ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. பொய் தீர்க்க தரிசனமா நல்ல தீர்க்க தரிசனம்? நான் சொன்ன, ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை பற்றி நீங்கள் இதில் சொல்கிறீங்க, நான் எந்த தீர்க்கதரிசியும் குறை சொல்லக்கூடாதுப்பா, என்னுடைய வேலை அது இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனம் நமக்கு கொடுத்தாலும் வேதத்தின் அடிப்படையில் அது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து ஆராய்ந்து அதை நம்ப ஆரம்பித்தோம்னா அது நிச்சயமாகவே நமக்கு என்ன பண்ணோம், நல்லதாக நடக்கும். அடுத்தது எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் 36ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 36:23 வந்த அடுத்த துன்பம்.
36:23. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பிலுள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தை எல்லாம் அவர் பாருக்குன்னு ஒரு சகோதரனை வச்சு எழுதுறார். இதெல்லாம் என்ன பண்ணோம், கண்டிப்பாக தோர் சுருளில் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க எழுதி வச்சிருக்கிற அந்த அடையாளத்தை இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜாவுடைய இருதயம் துணிகரம் கொண்டுருச்சு. ஆண்டுடைய தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படியில் ஆண்டுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அந்த சுருளையும் எடுத்து என்ன பண்ணுறாரு, அக்னியில் சுட்டெரிச்சு போட்டார். அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு, ஏற்கனவே பட்ட துன்பம், சவுக்கால் அடிக்கப்பட்டார், அடுத்தது கொலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ரெடியாக நின்னாங்க, அடுத்தது பெரிய பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக வந்தாங்க. இப்போ அவர் எழுதுனதுக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நெருப்புலையே சுட்டரிச்சு போட்டாங்க. இப்போ நம்ம வச்சுக்கிறது 2வது பிரதி. நீங்கள் வச்சுக்கிற எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது பிரதி. முதல் பிரதி தான் ஒரிஜினலாக இருந்தது. 2வது பிரதியில் கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படியே கேட்டதை எழுத முடியுமா, எழுத முடியாது. அவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாருக்குன்றவர் எழுதியிருக்கிறாரு. அவர் யாருன்னா எரேமியாவுடைய பெரியப்பா மகன். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறார். பாருக் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அவருடைய பெயருக்கு மீனிங். அவர் என்ன ஊழியம் செஞ்சார், எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தை ஒன்று விடாமல் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல பிரசங்கத்தை, அந்த நோட்ஸ் எல்லாம் பத்திரமா வைங்க, காயலங்கடைக்காரனுக்கு போட்டுறாதீங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வரப்போகிற சந்ததிக்கு அதை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பாஸ்டருடைய டைரி, பிரசங்க டைரியில் அப்படியே நாங்கள் பத்திரமா வச்சுருப்போம். இதெல்லாம் எவ்வளோ முக்கியமானது. ஆண்டுடைய வேத வசனம் விளக்கம் நிறைஞ்ச ஒரு நல்ல பிரசங்க டைரி இல்லையா, அது எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா. அப்போ எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் இன்றைக்கி நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு அந்த பாருக்கு தான் காரணம். அவர் யார், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். இவர் வாய்மொழியாக சொன்னதை அவர் கைகளால் இத்தனை அதிகாரத்தையும் நமக்கு எழுதி கொடுத்தாரு. ஒரு சில நேரம் உங்களுக்கு நிறைவேற தீர்க்க தரிசனத்தை டைரியில் குறித்து வைங்க. பிற்காலத்தில் நீங்கள் எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அதுவே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் என்னை இப்படிலாம் நடத்தினாரா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை எழுதி வைங்க. யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க, ரட்சிக்கப்பட்ட அனுபவம், ஞானசானம் எடுத்த தேதி எழுதி வைக்கலையா, அபிஷேகம் பெற்றது எழுதி வச்சுருக்கீங்களா. ஒரு சிலர் எழுதி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நல்ல அனுபவம், நான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு சமயம் அப்படி தான் நம்ம சபையில் பைபிள் காலேஜ் நடந்துட்டு இருந்தது. அப்போ பைபிள் காலேஜில் ஹிஸ்ட்ரி சார் வந்தார். வந்தோடனே, சிஸ்டர் என்ன இவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது இந்த சந்துக்குள்ளே, ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே அந்த போர்டில் கூட ஒன்றும் இல்லையே, நீங்கள் ஒழுங்காக இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை எழுதி எனக்கு கொடுக்கணும் 10 பக்கம் அப்படின்னாரு. ஐயோ, நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் தான் ஆரம்பத்தில் இருந்துருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி எழுதி, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் எழுதின்னு வரணும் அப்படின்னாரு. எனக்கு எல்லா வருஷம்லாம் ஞாபகம் இல்லை, பிரதருக்கு வேணால் எல்லாம் ஞாபகம் இருக்கும். நான் உண்மையாலுமே நினச்சி பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன். அவர் கேட்டார், இவ்வளோ பெரிய சபை வச்சுருக்கீங்க, எந்த ஹிஸ்ட்ரி எந்த எவிடன்ஸுமே இல்லையே, முதல் வருஷம் நீங்கள் இந்த ஆலயம் வாங்கினது எத்தனை வருஷம், அதுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்தது, இந்த ஆலயம் வாங்க, இதெல்லாம் எழுதி வச்சுங்க, மனசில் இருக்குது ஐயா அப்படின்னு. மனசில் இருந்தால் நாங்கள் படிக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே எழுதி வைக்கணும். இது வரப்போகிற சந்ததிக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஊழியங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எளிய ஊழியங்களை அதை படித்து பார்த்து அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ளே விசுவாசத்தில் பலப்படுறதுக்கு ரொம்ப அது ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் ரட்சிப்பை எழுதி வைங்க, நீங்கள் ஞானசானம் எடுத்ததை எழுதி வைங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வைங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததை எழுதி வைங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது. இது வரைக்கும் எழுதலாம் பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி நீங்கள் என்ன பண்ணோம் வைக்கணும். அடுத்தது 39ஆம் அதிகாரம் 40 படிக்க வேண்டாம். 39ஆம் அதிகாரம் 40 அதிகாரம் ஃபுல்லாக அந்த எருசலேம் மக்களுடைய வீழ்ச்சியும் விளைவுகளையும் குறித்து ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, அந்த அதிகாரத்தில் எழுத வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த 40 அதிகாரத்துலேயும் அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த தவறுகளினால் அவங்களுக்கு என்ன நடந்தது, ரொம்ப வீழ்ச்சி. சிதேக்கியா ராஜாவை கையில் சங்கிலி கட்டி இழுத்துட்டு போகிறாங்க, கண்ணை பிடுங்கிட்டாங்க. இதை தான் சொன்னார், நீ சரண்டர் ஆகிடு, சரண்டரானா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. கேட்கலையே. இப்போ அவர் முன்னாடியே அவங்க பிள்ளைங்களெல்லாம் வெட்டி கொள்கிறாங்க. சிதேக்கியா ராஜாவை சங்கிலி போட்டு கட்டி அவங்க முன்னாடியே பிள்ளைகளெல்லாம் வெட்டி கொண்டுட்டு கண்ணை பிடுங்கிட்டாங்க. எப்படி இருக்கும், ஒரு ராஜா சுகபோகமாக வாழ்ந்தவர், எவ்வளோ மகிமையான ஒரு தேசம், யூதா கோத்திரம், ஆண்டவர் பிறந்த கோத்திரம். ஆனால் அங்கே நடந்தது
விக்கிரகத்தினால. அப்போ நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாகிய பாவம் ஒரு நாளும் வரவே கூடாது. அது வெறும் சிலை கிடையாதுங்க. எது மேலே நீங்கள் ஆசை வச்சுருந்தாலும் அது விக்கிரகம்தான். அது பணமா, பொருளா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியா, ஏதோ ஒரு மனுஷனா, ஏதோ ஒரு பாசமா, எதுவாக இருந்தாலும் என்னது விக்கிரகம் தான். விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ நம்ம நிறைய நேரம் நம்மளை யோசிச்சு பார்க்கணும். நான் இப்போ எது பின்னால் ஓடினுக்கிறேன்? கொஞ்ச நாள் நல்ல பைபிளை படிச்சுட்டே இருப்போம், கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், கொஞ்ச நாள் ஊழியன்னு போவோம், கொஞ்ச நாள் எதுவுமே செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவான்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பலவீனமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேப்பா வரது? இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன், இல்லை ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டேன், இல்லை ஃப்ரெண்டு என்னை இப்போ யார் விக்கிரகமாக மாறிட்டது? ஃப்ரெண்டு, இல்லைன்னா மாமியார் வீடு, இல்லைன்னா அம்மா வீடு. அப்புறம் இப்படி ஏதாவது ஒன்று நம்மளை இழுக்குதா இல்லையா? நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? நம்மளை ரெகுலராக ஆண்டவருடைய பாதையில் ஓட விடாமல் ஏதோ ஒன்று நம்மளை இடையில தடுத்து நிறுத்தி நம்மளை வேறு பக்கம் கொண்டு போகுது. நம்ம சுதாரிக்கணும். அந்த விக்கிரகத்தின் பின்னால் ஓடாமல் நம்ம திருப்பி ஆண்டவர் பக்கம் கொண்டு வரணும். விக்கிரகத்தின் பின்னால் ஓடணுன்னா வேலை, ஒரு சிலருக்கு வேலை, சண்டே கூட வேலை செய்யணுங்க. நான் உற்சாகமாக இருக்கிறேங்க. சண்டே வேலை செஞ்சிங்கன்னா அவ்வளோதான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை சொல்ல மாட்டீங்க, கொடுக்கணும். அதை மாற்றினா அங்கேயும் என்ன வந்துடுது? விக்கிரகம். மேனேஜர் சொல்லிட்டா போதும், அப்புறம் என்ன பாஸ் சொல்லிட்டாருன்னா போதும். சர்ச்சு பெருசு கிடையாது, ஆண்டவர் பெருசு கிடையாது, எதுவுமே பெருசு கிடையாது, வீடு பெருசு கிடையாது, மனைவி பெருசு கிடையாது, பிள்ளைங்க பெருசு கிடையாது, அவர் தான் இவருக்கு எல்லாமே. அப்போ அது ஒரு விக்கிரகம். அப்போ நினச்சி இந்த ஆள் எனக்கு விக்கிரகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கணும். அந்த விக்கிரகத்துக்கு விலகி நம்மளை காத்துக்கொள்ளலைன்னா நம்மளை கையை கட்டி கண்ணை பிடிங்கிடுவாங்க. இஸ்ரவேலுக்கு தானே நடந்தது. நான் என்ன விக்கிரகமாக கும்பிடுறேன்? இல்லை, அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரு ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு விக்கிரகம். எனக்கு கூட அது மாதிரி வரும், உங்களுக்கும் வரும், வந்து போகும். ஆனால் நம்ம அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அப்பப்போ அதை என்ன பண்ணிடணும்? வாலிப பசங்களுக்கு என்னது? மொபைலு, இன்டர்நெட்டு, அப்புறம் நிறைய நிகழ்ச்சி. இப்போ பிக் பாஸ் இல்லையா? அது பார்க்கலன்னா இருக்கவே முடியலையா? அது என்னமோ பிக் பாஸோ என்ன பாஸோ தெரில, பார்க்கலன்னா இருக்க முடியல. பார்த்தீங்களா? எங்கே ஈர்ப்பு அதிகமாக இருக்குதோ அங்கே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈர்ப்பு தான். ஒரு சிலர் பார்த்தாலே ஈர்க்கப்பட்டுடுறாங்க இல்லையா? அப்போ அவங்க கண்களில் என்ன இருக்குது? அந்த ஈர்ப்பின் சக்தி இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு சில பிரசங்கியோடைய பிரசங்கம் கேட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா பேசுகிறாரு. போக போக தான் தெரியும் அந்த பிரசங்கம் கேட்டால் நம்ம என்ன ஆகிடுவோம், குழப்பம் வந்துடும். கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி நான் அதுக்குன்னே கேட்டு பார்ப்பேன். ஒரு சில பிரசங்கம் கேட்டால் கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா போயிட்டே இருக்கும், அப்புறம் பார்த்தா அவர் எல்லாத்தையும் குழப்பி அடிப்பார். இதில் ஏதோ உள்ள பிசாசுடைய வஞ்சகமான ஆவி இருக்குன்னு அப்படியே கட் பண்ணிவிட்டு வேண்டாம், என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு கேட்பேன். அப்போது அதில் இருக்கிற அந்த பிசாசுடைய கிரியை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதை கேட்டு அதில் ஏமாந்து உள்ளே போயிடக்கூடாது. அப்போ தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்பவுமே நல்லா தெளிவாக இருக்கணும். விக்கிரகத்தின் பின்னால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? ஓடவே ஓடாதீங்க. எரேமியா தீர்க்கதரிசி பற்றிலாம் சொன்னீங்க, எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ சொன்னாரா இல்லையா? என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவர் ஏதோ செஞ்சுட்டு போகிறார், எங்களையா கேட்குறீங்க? அப்படியா? அவர் எப்பயோ செஞ்சார். சோறு செஞ்சாரா? சோதோம் குமாரா அழிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் யார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாரு? இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்க. குளத்தூர் அழிக்க போகிறேன், அம்மா சாரா கொஞ்சம் நில்லுமா, குளத்தூர் அழிக்கலாம். என்ன ஆண்டவரே கேட்குறீங்க? ஐயோ நானும் சே எப்படி இருக்கும் நமக்கு இல்லை? அப்படி கேட்டிருந்தா இது நம்மளா இருந்தால் அழகாக விளம்பரம் போட்டு ஆண்டவர் என்ன கேட்டு தான் குளத்தூரையே அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணார். எல்லா டிவியும் வாங்கடா வந்து நில்லுங்க, நான் பேட்டி கொடுக்குறேன். ஆனால் ஆபிரகாம் எல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவர் என்ன பண்ணார்? ஐயா 50 நீதிமான் தான் அழிப்பீங்களா? ஐயா இல்லை 45. ஐயா இன்னொரு முறை பேசுகிறேன் 35. ஐயா 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 ப்ளீஸ் ஐயா. அப்புறம் 30. அப்படியே என்ன பண்ணுறார்? நடுக்கத்தோட பேசினார். அதனால தான் ஆண்டவருக்கு ஆபிரகாமை பிடிச்சிருந்தது. என்ன சொல்கிறாரு? இவ்வளோ பெரிய பட்டணத்தை அழிக்க போகிறேன், இந்த அவராலையும் அடக்கி வைக்க முடியல பாருங்களேன். நான் சில நேரம் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்களே என்ன மாதிரி தான். என்ன மாதிரி? நம்மளாலே சில நேரம் அடக்கி வைக்க முடியாதுல்ல ஒரு சில ரகசியத்தை. ஆமாவா இல்லையா? இல்லை நான் இன்னும் வந்தாலும் ரகசியத்தை அடக்கிடுவேன் சொல்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை. சில நேரம் நம்மளுக்கு சொல்லணும்னா மண்டையை
நல்ல விஷயம். பாஸ்டர் வரார் எங்கள் பாஸ்டர் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாட்டையும் உங்கள் பாஸ்டர் போனால் எனக்கு நான் இல்லைங்க சொன்னேங்க. என்னது எனக்கு சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடும். அதனால நான் சொன்னேன் சரியா போயா அப்படின்ட்டு அவன் போவோம். அது என்னென்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தின் மிகுதியால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போய் சொல்கிறோம். அப்போ ஆண்டவரும் சில நேரம் இப்படி தான் இருக்கிறார் பாருங்களேன். நம்மள மாதிரி சோதம் குமாரை அழிக்க போகிறாரு, அழிக்க வேண்டியதானே. ஆபிரகாம் கிட்ட ஏன் வந்து சொல்கிறாரு, அவருக்கும் சில விஷயம் சொல்லலைன்னா இருக்க முடியாது. அதனால தான் வந்து அப்பா வாப்பா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீ கேட்டுக்கப்பா, என்னால் சொல்லாமல் இருக்க முடியலப்பா, உங்ககிட்ட பேசலைன்னா எனக்கே டென்ஷனாக இருக்குதுப்பா. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களேன், எங்கேயோ போயிடுவாங்க, பேசலைன்னா அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. உடனே ஃபோன் பண்ணி நான் இங்கே இருக்கிறேன்டா, சாப்பிட்டேன்டா ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் தான் அவங்களுக்கு சந்தோஷம். சாப்பிட்டதை விட சொல்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். உடனே அவனுக்கு நீ மட்டும் சாப்பிட்டியா, பரவாயில்லடா கவலைப்படாதடா, நம்ம சேர்ந்து 2 பேர் மறுபடியும் வந்து சாப்பிட்லாம், நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். அப்போ அந்த நண்பர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்படை உணர்வு, ஆண்டவரும் ஆபிரகாம நண்பனாக நினச்சதுனால ஓடி வந்து அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அதனால அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. இவர் 50 45 40 சரி நானே வந்து மாட்டிக்கினேன்னு என்ன பண்ணுறது, கேளு, நீ கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற, நானே வாய் கொடுத்து மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கிறார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதே அவர் சொல்லாமல் இவருக்கே தெரிஞ்சு போய் கேட்டிருந்தா இவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாரா சொல்லுங்கள்? பொறுமையாக இருந்திருக்க மாட்டார். எவ்வளோ தைரியம்தான் என்கிட்டயே பேரம் பேசுவ நீ அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்போ இவரே மாட்டிக்கிறதுனால அமைதியாயிட்டார். சரிப்பா உனக்காக ஒரு 5 நீதிமான்கள் தான் அழிக்க மாட்டேப்பா, 5 கூட இல்லை, உன் சொந்தக்காரனை மட்டும் கூப்பிட்டு வந்து வெளியே விட்டுட்டு சோதம் குமராவை அழிச்சிடுறேன். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம குடும்பத்துக்கு நம்ம சபைக்கு நமக்கு அருமையானவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நமக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். ஒரு அலையிலையா சொல்லாமா? லேலியா. இப்போ நீங்கள் தீர்க்கதரிசி தானே, ஆமாவா இல்லையா? பயப்படுறீங்களா? நானும் ஒரு தீர்க்கதரிசி, சொல்லுங்க, நானும் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அப்படி தாங்க உங்களை பார்க்குறாரு. எனக்கு ஒரு காமெடியை மறக்கவே முடியாது. என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையே காமெடி ஆயிடுச்சுல்ல. எங்கள் சர்ச்சில் வந்து கொஞ்சம் அந்த வரங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்கள் பாஸ்டர் நான் இந்த மலையாள பாஸ்டருங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ண வைப்பார். அப்போ அந்த சனிக்கிழமைனா அந்த திருவிருந்தப்போ 3 நாள் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கணும். வேலைக்கு போனால் கூட ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்படி இருக்கும்போது 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணிட்டு இருப்போமா, நான் எப்போவுமே முன் வரிசையில் தான் உட்காரணும். வாழை பிள்ளைங்களாம் முன் வரிசையில் உட்காரணும், பைபிள்லாம் வாழை பிள்ளைங்க தான் படிக்கணும், அது மாதிரி எல்லாம் அங்கே ஒழுங்கு. அப்போ அது மாதிரி இருக்கும்போது முன் வரிசையில் உட்காந்துருக்கும்போது பாஸ்டர் எல்லாம் வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க. எல்லாம் வரத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் தான் எல்லாத்துலேயும் ரொம்ப சந்தேகம், எனக்கு என்ன வரம் கிடைக்க போகுது, சோத்திரம் இப்படி ஜெபம் பண்ணி நிற்கிறேன். ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். அப்போ கண்ணை திறந்துன்னு பாஸ்டர் உன்னை பார்க்குறாரு சீலா அப்படி இப்படின்னு சொல்லின்னு, ஏய் பாஸ்டர் உன்னை தாண்டி பார்க்குறாரு, கண்ணை மூடு அப்படின்வா. சரி எனக்கு எதுவும் வரலாம் கிடைக்காது, உனக்கு வேணா கிடைக்கும், உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். திடீர்னு பாஸ்டர் தள்ள கை வச்சு தீர்க்க தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணிடு. ஐயோ எனக்கா வேண்டவே வேண்டாம் இப்படியே சொன்னேன் நான். எனக்கா உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் தெரிஞ்சிட்டு இருக்கிறார். இனிமேல் யாரும் என்கிட்ட வந்துடாதீங்க, ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. தீர்க்கதரிசியாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு, நீ தீர்க்க தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணு. ஏதாவது சொப்பனம் காண்றியா? இல்லையே, கண்ணை முன்னே திடீர்னு வெளிச்சம் வந்து, நானே சொல்லிக்கிறேன், வெளிச்சம் வந்து மறையுது, கண்ணை இருக்கும் முன்னே அப்படிதான் இருட்டாகும், கொஞ்சம் விட்டோம்னா வெளிச்சம் வரும். இதானே பார்க்குறேன். எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவன் சொன்ன, நீ நல்லா மாட்ட போகிறேன், பாஸ்டர் இப்படி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிற மவளை, நீ ஊழியத்தில் தான் போய் மாட்ட போகிறேன். நான் அதுவே ஒரு தீர்க்க தரிசனம் போல. ஏன் தான் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலோ தெரியல. எங்கள் பாஸ்டர் ஏதாவது பாத்தியாடி பார்க்கவில்ல பாஸ்டர், எனக்கு அழுகே வந்துச்சு. ஐயோ பாஸ்டர் நீங்கள் பார்க்கலனா விடவே மாட்டார் போலக்குது. சரி நானும் கண்ணை கசக்கி எதையாவது காட்டுங்க ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன், ஒரு குச்சியை காட்டுங்க, ஒரு கூடையை காட்டுங்க. கேட்டு பார்த்தோம், ஒன்றுமே காட்டல. அப்போ நான் எனக்கு டவுட்டு, பாஸ்டருக்கு சொல்லியிருந்தா உண்மையாக எனக்கு தீர்க்க தரிசனம் வரணுமா இல்லையா? ஏன் ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசனம் நீ தான் வேணான்ட்டிய ஆண்டவர் கேட்டு. ஐயோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம வேணான்னு சொல்லிட்டோமா. அப்புறம் பாஸ்டர் ஒரு நாள் கூப்பிட்டார், உனக்கு தீர்க்க தரிசன கிருபை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார், நீ அதை அவமதிக்கிற, ஒழுங்காக முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு, உபவாசம். அப்பையும் சரியாகலை நான். ஏன்னா எங்கள் சர்ச்சில் எப்படி தீர்க்க தரிசனம் நடக்கும்னா, இப்போல்லாம் அது இல்லைங்க. நல்ல வேலைங்க, ஏசியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்கே வந்தோன்னா நல்லா ஒழுங்கு கிரமமாக இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் பேர் வழின்னு சபையே கெட்டு குட்டி சோறாக்கிட்டாங்க. எப்படின்னா இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆளில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு குச்சி வந்து கை வச்சு, மகளே
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க இதான் தீர்க்க தரிசனம். இது வந்து 1ஆம் நம்பர் தீர்க்க தரிசனமா அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார். எனக்கு தெரியாது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நான் பார்த்தேன் இது மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் பாதியிலே விழுந்து போயிட்டாங்க. அவங்களே தவறு செஞ்சு சாட்சி இல்லாமல் போயிட்டாங்க. நான் சொன்ன ஆண்டவரே இந்த மாதிரி லிஸ்ட்டில் நான் சேர விரும்பலை, நான் இருந்தால் ஒழுங்காக இருக்கணும், எனக்கு தீர்க்க தரிசனமும் வேணாம். நான் அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு ஒரு நாள் தீர்க்க தரிசனம் வரலன்னு சொல்லிட்டேன், நானே எதையாவது சொல்லி எனக்கு இந்த பழியே வேணாப்பா, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணி உங்கள் ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தா போதும். உண்மையாக இப்படியே சொன்னாங்க. இப்படியே சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இங்கே வந்த பிறகு அதை ஞாபகப்படுத்தினார். இப்போ நான் உன்னை ஊழியத்துக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன்னு, உனக்கு தீர்க்க தரிசனம் வரந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கேயும் ஒரு அம்மா இருக்காங்க, நம்ம எட்வினா பாலம்மா. ஆண்டவர் உங்களை தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே நான் உனக்கு இந்த வரம் கொடுக்க வந்தேன், நீ தான் வேணான்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு வந்து என்னை கட்டுப்படுத்திக்க எனக்கு தெரியல. அப்போ நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாவா இல்லையா? இல்லைங்களா? வாழைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாதெல்லாம் கூட சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ந்துட்டேன். எது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, எது ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னு எனக்கு இப்போ தெளிவாக தெரியும். இப்போ என்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீர்க்க தரிசனத்தால் நிரப்புங்க. அதுக்கு நான் எப்போ தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்கணும்னு கேட்கல, நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்திலேருந்து சொல்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இனிமேல் நீங்கள் தீர்க்க தரிசனம் கொடுத்தீங்கன்னா நான் தெளிவாக என்ன பண்ணுவேன், இருப்பேன். அதில் வர மகிமையை நான் எனக்காக திருடவே மாட்டேன். ஆண்டோடைய ஆலயத்தில் நான் ஒரு அரை மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணேங்க. ஆண்டவர் சொன்னேன், என்னுடைய மகிமையை எனக்கு கொடுப்பியா, அப்போ தான் உன்னை நான் என்ன பண்ணுவேன், எல்லா ஊழியத்திலையும் எடுத்து பயன்படுத்துவேன். நிறைய பேர் ஆண்டவர் மகிமையை திருடிக்கிறாங்களாம். இப்போ வந்து சிஸ்டர் நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, இதை விட நல்லா பண்ணுவோம் தெரியுமா, எங்கேயாவது கூட்டம் நடந்தால் கூப்பிடு. இதுதான் ஆண்டவருடைய மகிமையை திருடுறது. நான் சொல்லுவேன், ஐயோ நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, ஏதோ ஆண்டவர் கிருபை, நீங்கள் கேட்குறீங்க, உண்மை தானே இல்லையா? அப்போ நான் ஆண்டவருக்கே மகிமைன்னு சொல்லிடு. அப்போ ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய மகிமையை நமக்குன்னு எடுத்துக்கும் போது அங்கே தான் ஆபத்து வருது. இப்போ ஆண்டவர் இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசன கிருபை இருக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். வந்துச்சா? எல்லாருக்கும் வந்திருக்குமே கண்டிப்பாக. இப்போ இருக்குதா இல்லையா சிஸ்டருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாஸ்ட் வந்து மகிமாவை என்ன ஆக்கணும்னு நினச்சாங்க, டாக்டர் ஆக்கணும். சின்ன வயசுலேருந்து மிஷன் டாக்டர் ஆகணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் வந்து எங்கள் வீட்டுக்கு எந்த பாஸ்ட் வந்தாலும், என்னம்மா படிக்க போகிற, அவளை டாக்டர் ஆக போகிறேன் பாஸ்டர், அவள் ஒரு மிஷினரி டாக்டர் ஆக போகிறா, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்து அவள் 10th வந்தா, +2 வந்தா. ஒரு நாள் பாஸ்டே கேட்டார், நான் ஒண்டி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், என்னைக்காவது நீ டாக்டர் ஆகுமான்னு ஒரு வார்த்தை சொன்னி அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னமோ தெரிலங்க, ஆவியில் நடத்தது இல்லைங்கன்னு சொல்லிட்டு பாஸ்ட் இப்படி பார்த்தாரு. ஆனால் நான் ஒரு நாள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. என் மகக்கிட்ட ஒரு நாள் அவளை டிஸ்கரேஜ் பண்ணி பேசலை. ஆனால் ஒரு நாள் கூட நான் அவள் டாக்டர் ஆகணும்னு ஜெபம் பண்ணலை. எனக்கு அது ஞாபகத்திலே வரல. ஒரு தாய்க்கு அது வரணும்ல. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணேன். 2 பிள்ளைங்களையும் ஊழியத்துக்கு நான் வயிற்றில் இருக்கும்போதே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். நான் தான் சொன்னேன், என் கதையை காமெடின்னு. இங்கே வந்து நான் பாடும்போது சாம்பிரதெல்லாம் அப்போ இருப்பாங்க, கன்வென்ஷனில் பாடுவோம். என் வாய்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல பாடும்போது, கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பேஸ் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ அந்த கன்வென்ஷன்லாம் பாடும்போது எங்கள் சர்ச்சிலெல்லாம் எப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பாஸ்ட் வந்து நீ முன்னால் உட்காராத சாரா, நீ பின்னால் உட்காரு அப்படின்னாங்க. ஏங்க நீ பாடினா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இங்கே வந்து தான் ஷார்ப்பு, பேஸு, ஸ்கேலு, இதெல்லாம் என்னடா இது ஸ்கேலில் பாடுன்றாரு. இதெல்லாம் எனக்கு அங்கே தெரியாது. அங்கே கொட்டை வச்சு பின்னி வாங்கிடுவோம். இங்கே வந்தால் நீ அப்படி பாடு இப்படி பாடு, ஐயோ கத்தாவே எப்படி சொல்லிட்டு எப்படியோ சகிச்சு வந்தாச்சு. அப்படி சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. நான் போய் ஆண்டவரே எனக்கு எனக்கு என்ன வேணும், ராகம் வேணும், எனக்கு பாட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே பாஸ்ட்டு, எனக்கு பாட ராகம் வேணும் ஜெபம் பண்ணினுக்கிறேன். அப்போ வந்து நம்ம அருள்தாஸ் ஐயா, அருள்ராஜ் தானுங்களா பிரதர், அருள்ராஜ் ஐயா இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன். அவர் மீட்டிங் நடக்குது, கன்வென்ஷன். அவர் வந்தார் வீட்டுக்கு. அவர் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணார், மகளே நீ பாட ஆண்டவர்கிட்ட ராகம் கேட்டுனுக்கிற. போச்சுடா, இவருக்கு தெரிஞ்சு போச்சா, உன்னுடைய கர்ப்ப பிறப்புகளுக்கு நான் ராகம் தருவேன்னாரு. என்னால் அது என்ன சொல்ல முடியல. அந்த அப்போ மகிமா தான் வயிற்றில் இருக்கிறான். என்னால் அந்த ஆண்டவர் பாருங்கள் நம்முடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிறார். நான் ரூம்குள்ளே போயிட்டு
மண்டையை இடிச்சிட்டு அழுவாங்க தரையில். ஏன் எனக்கு எனக்கு நீங்கள் என்ன வரம் கொடுக்கல, எனக்கு என்ன தான் வரம் இருக்குது, ஊழியத்துக்கு கொண்டு வந்தீங்கல்ல, என்ன வரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தரையில் இடிச்சிட்டு அழுவேன். அப்போ நான் வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். எனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆணோ பெண்ணோ, ஆனால் பாடணும், எனக்கு அதுதான் முக்கியம். நான் பாடல, என் பிள்ளைங்க பாடணும். அப்போ ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாட வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். நீ எப்படி அழுது ஜெபம் பண்ண, நான் உன் பிள்ளைங்களை உன் கண்ணு முன்னாலே பாட வச்சுக்கிறேன்னா இல்லையா? அப்போ அது தீர்க்க தரிசனங்க. ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைய விருப்பத்தை என்ன பண்ணுறாரு, எப்படியெல்லாம் நிறைவேற்றுறாரு. இப்போ மகிமாக்காக அந்த டாக்டர் ஆகணும்னு ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் மகிமா வந்து கேட்குறேன், அம்மா அப்பா என்னை எவ்வளோ ஆசையாக டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஒரு நாளாவது மகிமா நீ நல்லா படிமா டாக்டர் ஆகுமான்னு உங்கள் வாயிலேருந்து வரலையேன்னு கேட்டான். நான் என்ன சொல்கிறது, இல்லைம்மா டாக்டர் ஆனால் எனக்கு கூட சந்தோஷம்தான், என் பொண்ணு டாக்டர்னு நான் சொல்லிப்பேன் பெருமையாக. ஆனால் என்னன்னு தெரில மகிமா, எனக்கு அதில் ஒரு நடத்துதலே வரமாட்டுது, அதுக்காக நான் ஜெபமே பண்ணல மகிமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் நீ சொல்லிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணேன். அது ஒரு உள்ளத்துலேருந்து வரல, அப்படியே மேலோட்டமாக ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். அவள் +2 முடித்தவொன்னா காலேஜுக்கு நாங்கள் தேடி அலைஞ்சோம் பாருங்கள். ஒரு மாதம் பெங்களூரில் எல்லா காலேஜும் சுற்றிட்டோம் டாக்டருக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அங்கே கேட்ட பணத்தொகையை பார்த்து மனசு மாறி கடைசியில் கொண்டு வந்து இன்ஜினியரிங் சேர்த்தோம். இன்ஜினியரிங் சேர்த்து 1 வருஷம் போயிட்டு இருந்தா, படார்னு அதுவும் முடியல, உடம்புக்கு முடியாமல் போய் அங்கே காலேஜ்லேயும் அவளுக்கு ரொம்ப தூரமாக இருந்ததுனால நிறைய படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் இன்ஜினியரிங் சேர்க்கறதுக்கு முன்னால் நான் கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா உன்னை வந்து ஊழியத்துக்குன்னு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், அப்பாவுடைய விருப்பம்தான் முக்கியம், நான் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு என்னமோ நீ BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்து அப்பா கூட நின்று நீ டிரான்ஸ்லேட் வாய மூடுங்க அப்படின்னா, டிரான்ஸ்லேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. மெல்கிஸ் கூட நின்னா, ஆமாக்கா அம்மா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவள் சொன்னா, வாய மூடுங்க, என்ன ஒரு சாதாரண ஆர்ட்ஸ் படிக்க வைக்க போகிறீங்க, ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஒன்றுமே இல்லாமல் எதையா படிக்க சொல்கிறீங்க, அவனை மட்டும் நல்லா படிக்க வைப்பீங்களா? அவஸ்தானத்திலேருந்து சண்டை போட்டான். நான் அதோட வாய முடியும், ஆண்டவரே உங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடு. அதுக்கப்புறம் தான் பயோடெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டு அவள் இன்ஜினியரிங் காலேஜ் போனான். ஆனால் அங்கே 1 வருஷம் கூட நிற்க முடியல. நாங்கள் பயங்கரமாக திட்டினோம், நீ நின்றுட்டே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி அவளும் ரொம்ப இதுவாயிட்டு, இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் எங்கே சுற்றி இங்கே கொண்டு வந்து அவர் எங்கேயோ கொண்டு போயிட்டார் இல்லை? அதை நான் நினைப்பேன், ஆண்டவரே அந்த வார்த்தை என்னது, நீ டிரான்ஸ்லேட் தான் பண்ண போகிற. அப்போது ஒரு சில நேரம் தேவ சித்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம இஸ்ரவேலர் மாதிரி ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. அவங்க 38 வருஷம் சுற்றினாங்களாம், நம்ம ஒரு சில வருஷம் ஒரு சில மாதங்கள் சுற்ற வேண்டியது இருக்குது. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே என் பிள்ளைங்களை நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தது வீணாக போல. அப்போ தான் நான் ஜெபம் பண்ணேன், சரி நீங்கள் நல்ல லைனில், எங்களுக்கு வந்த நஷ்டம் எங்களுக்கு பெருசாக தெரியல, பட்ட பாடெல்லாம் கூட மறந்து போயிடுச்சு, ஆண்டவர் சரியான வழியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது தான் சகரியால் அந்த வசனம் கொடுத்தார். 2 பேருமே அபிஷேகம் பெற்றவங்களா நிற்பாங்க. அப்போ நீங்கள் தீர்க்கதரிசி தானே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, கண்ணீர் விடுற, உபவாசிக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் யார்? இப்போ நம்புறீங்களா? இப்போ தீர்க்கதரிசியை தேடி எங்கேயா ஓடுவீங்களா? அவங்களுக்கு என்னங்க தெரியும் நம்ம வாழ்க்கை? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் மகளுக்கு என்ன செய்ய போகிறீங்க, என் மகனுக்கு என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் மறைக்காதீங்க, நான் உங்களுடைய பிள்ளை. கேட்டு நீங்கள் அந்த உரிமையோடு கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். அதே மாதிரி பாஸ்டர் மெல்கிஸ் வயிற்றில் இருக்கும்போது என்னை எழுப்பி, ஆண்டவர் ஆண் பிள்ளை தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, மெல்கிஸ் அதேக்குன்னு பேர் வைக்க போகிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப பழைய பேராகுது அப்படின்னு. எப்பவுமே எனக்கு கொஞ்சம் அந்த புதுசு, இந்த வெஸ்டர்னு, இந்த புதுசாக எதாவது செய்கிறது அதே எனக்கு விருப்பம். எனக்கு சரீரத்திலே ஊறி போயிடுச்சு பழகுது, பழையசு ரொம்ப பிடிக்காது எனக்கு. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப பழைய பேராக இருக்குது. அப்போ தான் எனக்கு புத்தகம் கிடைக்கும்னு சொன்னேன்ல, மெல்கிஸ் வயிற்றில் இருக்கும்போது கரெக்டாக C.H. ஸ்பர்ஜன் அவருடைய புத்தகத்தை படிச்சுட்ருக்கிறேன். அவர் தான் பிரசங்கிகளின் இளவரசன், அவரை போல் பிரசங்கிக்கணும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நல்லா பிரசங்கிக்கணும். ஆனால் பேச மாட்டேன், ஆமேன் ஆமேன் ஆமேன்றான். ஆனால் கண்டிப்பாக பேசுவான், அது தீர்க்க தரிசனம் நிறைவேற போது இந்த ஆலயத்திலேயே, சரிங்களா? அப்போ நான் அது ஜெபம் பண்ணியிருந்தேன். சரி நீ ஒரு பாதி பேர் சொல்லு அப்படின்னாங்க. ஸ்பர்ஜன் வைங்க அப்படின்னா, சரி மெல்கிஸ் ஸ்பர்ஜன் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாசிட்ட போய் சொன்னதுக்கு, ஓ
அருமையான பேர் வச்சுருக்கிறீங்களே, மெல்கி ஸ்பர்ஜன் பிரசங்கியாரா ஆகணுமா, யாருடைய விருப்பம் இது அப்படின்னு சாம்சுந்தர் ஐயா கேட்டாங்க. இது மாதிரி இவங்க இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பேர் கிடச்சிது ஐயா, அது மாதிரி ஆகணும். வெரி குட், நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்ட்டுக்கு மட்டும் ஆண் பிள்ளை பிறக்கும்னு காட்டினீங்கல்ல, சுமக்கிறது நான், காட்டுறது அவருக்கா, எனக்கு வசனம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமையாக கேட்கலாம். கேட்டேன், எனக்கு வசனம் கொடுங்க என் பிள்ளைய குறித்து அப்படின்னு சொன்னேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்குன்னு. எனக்கு அப்போ புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா? உங்களுக்கும் புரியலையா? எனக்கு அப்போ புரியவே இல்லை. ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அந்த வார்த்தையே நான் படிச்சுட்டு இருக்கிறேன். யாக்கோபில் அவர் அக்கிரமம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாவின் ஜெயகம்பீரம். ஆண்டவரே, இது என்ன ஜெயகம்பீரம்? அதான் உயரம் போலகுது. அப்பப்போ இவர் அம்மா நான் அவ்வளோ உயரமாக இருக்கிறேன், அவ்வளோ அந்த உயரத்தை பற்றிலாம் கவலைப்படாத, முதல்ல ஆவிக்குரிய உயரம் நல்லா வரணும் அப்படி. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் என்னை மட்டம் தட்டுவீங்கன்ட்டு போவோம். அப்போ நான், ஆண்டவர் இதை தான் சொன்னீங்களா, வீட்டில் எல்லாரை விட உயரமாயிட்டு எங்களெல்லாம் போட்டு அமுத்தி குள்ளமாக்குறான். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கு. பாருங்கள், ஆண்டவர் எல்லாம் நம்ம பிள்ளைங்க மேலே எவ்வளோ, நம்மளுக்கு பிள்ளைங்க தானேங்க எல்லா விதத்துலேயும். அதுக்கு முன்னால் நம்மளையே ரொம்ப சார்ந்திருப்போம். பிள்ளைங்க வந்த பிறகு பிள்ளைங்களை அதிகமாக நம்ம முக்கியத்துவப்படுத்தும். அவங்களுக்காக சமைச்சு, அவங்களுக்காக வாழ்ந்து, அவங்களுக்காக எல்லாம் செய்கிறோம். அப்போ ஆண்டவர் பார்த்திங்களா, அந்த காரியத்தை அவர் அப்படியே நிறைவேற்றுறார். நீங்கள் கூட பெற்றோராக இருந்தீங்கன்னா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சிஸ்டருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துங்களா, எனக்கும் வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேளுங்க. வாலிப பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர் என்னை யாராக வச்சுருக்க போகிறீங்க, நான் என்ன ஊழியம் செய்யணும், நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்கள் லைஃப்பை உங்கள்கிட்ட காட்டாமல் யார்கிட்ட காட்ட போகிறார்? கண்டிப்பாக காட்டுவார். நல்ல கிளியராக காட்டுவார். உங்களுக்கு தீர்க்க தரிசன வசனம் கிடைக்கும். ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், காரியத்தை நிறைவேற்றுவார். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாக்குரைத்தவரே வாக்கு மாறாதவரே, அந்த பாடலை எல்லாரும் எழுந்து நின்று பாடி நம்ம முடிக்கலாம். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ இன்னும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே,
நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்குள்ளேயும் ஒரு தீர்க்க தரிசன வல்லமையை நீங்கள் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை குறித்து, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்கள் குடும்ப சூழ்நிலையை குறித்து எங்களோட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற தீர்க்க தரிசன வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. அப்படிதான் ஆண்டவர் யாக்கோபுக்கு தீர்க்க தரிசன வல்லமை கொடுத்து 12 கோத்திரத்தையும் அவர் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணார். மோசே அதே ஜெபத்தை உபாகமம் 50ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்த நல்ல வார்த்தைகளை நம் மூலமாய் கொடுத்து அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனமாற மாட்டார். காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும், ஆனால் அவர் சொல்கிறதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரீபலதரபரபா ஓரபலதரபௌடரபரபா. ஆண்டவரே, நிறைவேற்றின வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், நிறைவேறின தீர்க்க தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் எங்களை கொண்டு நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி முடிப்பீர் ஐயா. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் என்று நாங்கள் இந்த நாளில் தியானித்தோம் ஐயா. துன்பம் வந்த போதிலும் கூட அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாதபடிக்கு நீர் தேசத்துக்கு நிறைவேற்றினது போல ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை தேசத்துக்கு தீர்க்கதரிசிகளா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் தீர்க்கதரிசிகளா இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீர் எங்களை கொண்டு ஆண்டவரே சொல்லுகிற நல் வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஐயா. அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றும் தரையிலே விழ ஒட்டவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி நீங்க நிறைவேற்றுங்கப்பா. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்கணும் ஐயா. நாங்க அந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த கிருபைய வல்லமைய எங்களுடைய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் ஆண்டவரே, வயதான அம்மாமார் ஐயாமார் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தெளிவுள்ள கிருபையை எங்களுக்கு நீங்க அதிகமா தந்து நடத்துங்க. உங்களுடைய தாழ்மையில கரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.